ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வினோதினி விலாக்ஸ். இன்றைக்கி வந்து நான் ஸ்கூல்லேருந்து வரக்குள்ளே பேன் கேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு பேன் கேக் தான் பண்ண போகிறேன். செவ்வாழைப்பழம் ஒன்று போட்டிருக்கேன், கொக்கோ பவுடரு, கோதுமை மாவு ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன், ஒரு 4 ஸ்பூன் வந்து ப்ரௌன் சுகர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் ஆட் பண்ணணும். ஏலக்காய் வந்து 2 ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து நேந்திரம் பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து முட்டை போட வேண்டியதில்லை, முட்டை போட்டாலும் நல்லாயிருக்கும். முட்டை போடாமல் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பேன் கேக்கு. இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். இப்போ நான் நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ் வர வரைக்கும் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு தோசைக்கல்லில் வந்து நான் பேன் கேக் மாதிரி நெய் 1 ஸ்பூன் போட்டு பேன் கேக் மாதிரி ஊற்ற போகிறேன். அட்வி குட்டி வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். ஹாய், வந்தனிமே என்ன செஞ்சு வச்சுருக்கேன்னு கேட்குறான் பாருங்க. வா இங்கே வா, ஹாய் சொல்லு. இப்போ வந்து இதில் வந்து நெய் வந்து கொஞ்சமாக நெய் போட்டுக்கணும். அவனுக்கு வந்து நான் நெய் போட்டு தான் சுட்டு கொடுப்பேன். நெய் போட்டோம்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நெய் போட்டு அப்படியே மேலால் கொஞ்சமாக நல்லா இருக்கும். இப்படி செஞ்சு பாருங்க, பேன் கேக்கு சரியா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அப்படியே அண்ணி திருப்பி போட்டுக்கணும். இந்த அளவுக்கு ஆனதையும் எடுத்துடணும். இதில் அப்படியே கொஞ்சமாக இதில் அப்படியே லைட்டாக பாருங்கள் சாக்லேட் சிரப்பு. இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ஹிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அட்வை சாப்பிடு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.